தேவனுக்கு இருந்த வைராக்கியம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கீங்க. அந்த பிரசங்கத்தை வச்சு ரொம்ப நேரம் தியானம் பண்ண வந்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப டென்ஷனு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த நாளில் இந்த 18ஆம் சங்கீதத்தை நான் நேற்றுக்கு படித்து கொண்டிருந்தேன். இங்கே உட்காந்துட்டு அப்புறம் திரும்ப கீழே போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். இப்படியே உட்காந்து பார்த்து அப்புறம் திடீர்னு இந்த 18ஆம் சங்கீதத்தை படிக்கும்போது தாவீது மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை வந்துச்சு. தாவீது எவ்வளோ ஒரு பெரிய ராஜா, ஆனா அவர் எப்படி பண்றாரு பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் சங்கீதத்துல ஒரு சில வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து நாம கடந்து போகிறோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதக்காரர் தாவீது இந்த 18ஆம் சங்கீதத்துல முதல்ல தலைப்பை நீங்க வாசிங்களேன். ராக தலைவனுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய யாருங்க தாசன்? ஆமா, உலகத்துடைய தாசன், கர்த்தருடைய தாசன் ஆகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. சொல்லுவோமா? ஆமா, எல்லா கைக்கும் சத்துருடைய எல்லா கைக்கும் கர்த்தரோட விடுதலை ஆகிட்டார். உங்களுடைய கர்த்தர் விடுதலை ஆக போறேன். பல சத்துரு நமக்கு இன்னைக்கு கிரியை செய்து, ஆவிக்குரிய சத்துரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். மாம்சத்தின்படி சத்துரு நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு பலவீனங்களை கொடுக்கிற ஒரு பக்கத்துல, இன்னொரு ஆவிக்குரிய சத்துருனா ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல மேல நம்ம எழுதி போகாதபடிக்கு பிசாசுகள் என்ன செய்யறான்? பலவிதமான காரியங்கள். எபேசியர் அடிக்கடி சொல்ற காரியம். எபேசியர் 6:11 அவர் சொல்றோம் இல்லையா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல சகல துணைத்தனங்களோடும் அந்த வசனத்தின்படி இன்னைக்கு ஆவிக்குரிய சத்துரு இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளன்னு சொன்னா சங்கீதக்காரர் சொல்றான். அப்ப எப்ப பாடின பாட்டு இது சொன்னா, கர்த்தருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி. சவுலே ஒரு பெரிய சத்துருவா இருந்தார் தாவீதுக்கு. இல்லையா சொல்லுவோமா? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது நிறைய பேர் பிடிக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. திடீரென்று உங்களை என்ன செய்வார்? ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிப்பார். அது மக்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. பாருங்க, சவுல் ராஜா ஒரு பெரிய ராஜா தான். ஆனா தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறான். கோலியாத்தை ஜெயிச்ச உடனே யாருக்கு பிடிக்கல? சவுலுக்கு பிடிக்கல. தாவீது எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்கிறார். எல்லா இடத்திலும் சுற்றுறார். தாவீது எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ராஜா போய் அவனை காலி பண்ற வேலையாவே இருக்கிறார். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். பைபிள்ல தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் காப்பாற்றினாராம். ஏன்னா தேவனுக்கு அவன் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். கவனிச்சிங்களா? அவன் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தோம்னா கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் முதலாவது ஒரு வசனத்தை சொல்றான். ஃபர்ஸ்ட் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுவேன். சங்கீதக்காரன் முதல்ல யார பலனா சொல்றான்? கர்த்தர் தன்னுடைய பலனா இருக்கிறான். நல்லா கவனிங்க. அநேக நேரத்துல நம்மை நாமே சொல்லுவோம், நாம பலனா இருக்கிறோம். சில ராஜாக்கள் நான் பார்த்தேன். நான் ஆசா ராஜாவை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அந்த ஆசாவை ராஜா குறித்து அவனுக்கு அவன் எத்தனை பேர் தான்? 80,000 பேர் தான் இவன்கிட்ட இருக்கிறாங்க. ஆனா வந்தவங்க எத்தனை பேர்? 3 லட்சம் பேர் வராங்க. எத்தனை பேர் வராங்க? 3 லட்சம் பேர் இவனை அழிக்கும்படியா வராங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்றான் ஆண்டவரை பார்த்து. அவன் வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14:2 வாசிக்கும் போது வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? 14:2 11 வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பார்வைக்கு நன்மையும் செம்மையானதையும் நீங்க தொடர்ந்து தயவு செய்து சொல்றேன், வீட்டுல போய் அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அகற்றிட்டானா. இப்ப தேவ சமூகத்தில் நான் சொன்னேன் என்னென்ன காரியம் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்களை கிறிஸ்தவ பிள்ளைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில காரியங்கள் நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்லுவேன், ஆண் உடைகளை பெண்கள் தரித்து கொண்டு சபைக்கு வரக்கூடாது. முக்காடு போடாம என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. இங்க பேசும்போது, சாட்சி சொல்லும் போது, பாடும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று கூட ஒரு நானும் பிரதரும் பேசினோம். ஜோசப் பிரதரும் ஒருத்தர் சாட்சி கொடுக்கும்போது அவரே சொன்னார், ஐயா சரியில்லாம இருக்குது, இதை கட் பண்ணிட்டு அவரே
அப்ப என்னன்னா சில நேரங்கள் நீங்க நிற்கும் போது தேவ சமூகத்துல கரெக்டா நிக்கணும் வந்து. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ சமூகத்துல நீ உங்களை மட்டும் இல்ல, உலகமே உங்களை பார்க்கிற நேரத்துல தேவ சமூகத்துல சரியா நிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, வேதத்துல போடப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய, சில பேர் இன்னும் அண்டி கொண்டு இருக்கீங்க, இன்னும் போட்டுதாங்க இருக்கீங்க. அதெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எதை விட சொல்றாரோ அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா, நீங்க பார்க்கும்போது ஒரு வசனம் வரும், அவன் கர்த்தருக்காக எல்லாத்தையும் செய்ததுனால தேசத்துல ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாராம். இளைப்பாறுதல்னா சமாதானமான ஒரு வாழ்க்கை, எந்த டிஸ்டர்பன்ஸும் அவனுக்கு இல்லை, சமாதானமா 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறான். ஆனா அதே நேரத்துல பிசாசு செய்யறான், நம்ம சமாதானமா இருக்கு பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யோபு பாட்டுன்னு அவர் ஜாலியா இருந்தார் ஊர் தேசத்துல, அதிக ஒட்டகங்கள், மாடுகள், ஆடுகள், வேலைக்காரங்க அப்படிலாம் வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு உண்மையா இருந்தார். உண்மையா இருக்கிறது பார்த்தா பிடிக்காது பிசாசுக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? உடனே ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான், ஏன் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண போறேன், அதுக்கு ஒரு அனுமதி பாரு கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு ஏன் நம்மளோட வாழ்க்கையில போராட்டம்னா, நல்லா கவனிங்க, அதி சீக்கிரத்திலே நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரம் நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி நடந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த ராஜாவை வாசிங்க, படிங்க, நல்லா கவனிங்க. ஒண்ணுமே செய்யல, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை செய்தான். இப்ப 12ஆம் வசனம் வந்துருமா? இல்ல நேரம் இல்ல, 12ஆம் வசனம் வந்துருமா? 11 கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை. நம்ம ஜெபம் அப்படிதான் இருக்கணும். நம்ம ஜெபம்ன்றது எப்படி இருக்குன்னா, நம்ம என்னதான் நமக்குள்ள எவ்வளவுதான் இருந்தாலும் கூட தேவ சமூகத்தை நம்ம தாழ்த்துவர்களாக காணப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்றோம், பல உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உண்மை மேற்கொள்ள என்ன ஆயிட்டாருன்னா, மனுஷன் உண்மை சொன்னா நானும் ஒரு டீம் தான், நானும் உன் பிள்ளை தானே, அதனால மனுஷன் வந்து எங்களை மேற்கொள்ள விடாது. இந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ராஜா, என்கிட்ட 80,000 பேர் இருக்கிறாங்க, டூ அண்ட் டை, செய்யல செத்துபடி, நான் போய் ஜெயிச்சிடுறேன் அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு காரியம் சொல்றான், இல்ல? அல்லேலூயா சொல்லுவோமா? பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் புரிவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு ஆமென். லேசான காரியம், லேசான காரியம். பலமுள்ளவன் பலனில்லாதவன்,
இல்லை அவருக்கு. நீங்க மண்ணை பிசைஞ்சு பூணு ஊதி ஒரு மனுஷனா உருவாக்கிறார். தாவீது என்ன சொல்றாரு? நானும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். தாவீது சொல்றாரு, நான் சின்ன பையன், நான் உன்னை அடிக்க போறதெல்லாம் சொல்லல, வீரவசனம் எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வரேன். அவர் தான் இன்னைக்கு ஒவ்வொன்று வந்து என் கையில ஒப்புவிட போறேன். பிசாசு நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணணும். நான் யாரு? நீங்க யாரு உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க. கர்த்தருடைய நாமத்தினால வரேன். என்னை பலவீனப்படுத்துகிற பிசாசே, என்னை தூங்க விடாமல் தடுக்கிற பிசாசே, எனக்கு நெஞ்சு வலி கொடுக்கிற பிசாசே, எனக்குள்ள பலவீனத்தை கொடுக்கிற பிசாசே, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நான் உன்னை நிர்மலமாக்குகிறேன். அது சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. பாஸ்டர் உடனே இல்ல, நீங்க முதல்ல ஜெபிக்கணும். கர்த்தர் விரும்புறார். நம்ம சொல்றா பாருங்க, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொன்னா சங்கீதக்காரன் 18:1 சொல்லுது, பெண் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரையே தன் பலனாய் கொண்டிருந்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய தேவ பிள்ளையே, நம்ம இன்னைக்கு பலசாலியா இருக்கலாம். எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம். கொஞ்சம் வயசான என்ன பலன்னா போயிடும். ஆனா தேவன் தான் கடைசி வரைக்கும் உனக்கு பலம் உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் இவர் சொல்றார், யாரு? பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனா சரீர பிரகாரமா பார்த்தா பவுல் எப்பவுமே காலில் செய்வாராம், நொடி நொடி நடப்பாராம், கண்ட தண்ணி ஊத்தி கொண்டே இருக்குமா, குள்ளமான உருவம், ரொம்ப பலவீனமான ஆளு. கிறிஸ்து அவருக்குள்ள இருந்ததுனால, பரிசுத்த ஆவி அவருக்குள்ள இருந்ததுனால சாகர வரைக்கும் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல். அல்லேலூயா. அந்த வசனம் நல்லா படிக்கணும். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கூட தான் கர்த்தர் அழைச்சிக்கிறார். சும்மா டமாசா வார வந்துட்டு போங்க, பாஸ்டர் என்ன சொல்லுவாரு, எஸ்தர் என்ன சொல்லுவோம், வாரம் திட்டம் இதெல்லாம் பண்ணி கிடக்கும், அதெல்லாம் இல்லை. நாம சரி பண்ணணும்னு சொல்லி தான் கர்த்தர் ஊழியக்கார மூலமா பேசுறார், வசனத்தின் மூலமா பேசுறார். டீச்சர் எதுக்கு அடிக்கிறாங்க? இன்னைக்கு அடிக்காது போனதுனால தான் பசங்க எல்லாம் பாஜக அடிக்கிறாங்க திருப்பி. அல்லேலூயா. அப்பெல்லாம் நாங்கள் பயந்து போவோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஐயோ, அந்த அந்த எஸ்டி வாத்தியார் வந்தாருன்னா அவ்வளோதான், கையெல்லாம் வீங்கிட போகுது. வீட்டில் வேறு சொல்லிட்டு இருப்பாங்க, சார் ரொம்ப அடக்க மாட்டாங்க, நல்லா போடுங்கம்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எப்படி என் பையன் மாதிரி நீ கை வைக்கலாம். ஆனால் பார்த்தாங்க, எப்படா போகணும், எங்கடா வந்துட்டாங்க. இன்னைக்கு பசங்களே வாதில் அடிக்கிற காலம் வந்து போச்சு. நல்லா கவனிக்கிற கண்பான தேவை. எங்கே கண்டிப்பு இருக்கிறதோ அங்கதான் ஒழுக்கம் வளரும். எங்க கண்டிப்பு இருக்குதோ அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கும். எங்க கண்டிப்பு தேவன் வந்து சில நேரத்தில் ஆசீர்வாதம் கொடுக்கும் போதெல்லாம் சில காரியங்களை அங்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப முதலாவது வேத வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பலமான ஆட்களை தெரிந்து கொள்ளாம பலவீனமான நம்ம மேல அன்பு கூர்ந்தார் பாருங்க. இல்ல பெரிய விஷயம் தான் இது. நம்ம மேல ஆண்டவர் அன்பு கூர்ந்தாருன்னா நான் அடிக்கடி யோசிப்பேன், இப்ப என் மேல நீங்க அன்பு கூர்ந்தீங்களா? அல்லேலூயா. என்னையா நேசிச்சீங்க ஆண்டவரே? நீங்க நேசிக்கிறது நான் ஒரு பாத்திரனே அல்ல. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:27 வசனத்தை வாசிக்க, வேகமா வாசிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1:27 வாசிக்கும் போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமான நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே உன்னை பலப்படுத்துவதற்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அடிக்கடி யோசி, அந்த பாட்டு ஞாபகம் வரும். அந்த பாட்டு அந்த பேசல் லாரன்ஸ் ஐயா பாட்டு நினைக்கிறேன், என்னை நேசித்தது. எத்தனை பேர் தெரியும் இந்த பாட்டு? எத்தனை பேர் தெரியும்? அல்லேலூயா. உற்சாகமான பாட்டா தான் தெரியும். என்னை நேசித்ததே இறைவா, ஏராளமாய் கிருபை ஏழையின் மேல் சொரிந்து நேசித்ததே இறைவா, நேசித்ததே இறைவா, பாவமறியாத பரம்பொருளே
பலசாலி இல்ல, மென்டல் நாங்களாம். நான் நீங்களால இருந்து அப்படிப்பட்ட பைத்தியமா இருந்த நம்ம கர்த்தர் செஞ்சாரா, தெரிந்து கொண்டு பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாய், அறிஞர்களை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதாங்க கிறிஸ்துவின் அன்பு. அதான் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே இந்த ஒன்றுக்கே ஒரு நேரம் ஆகி போச்சு. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அவன் சொல்றதுதான் சரி. கடைசி நேரத்துல கூட சிம்சோன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பாவம் செஞ்சுட்டு தேவ மகிமை எல்லாம் அவன்கிட்ட போயிடுச்சு. நல்லா கவனிங்க, இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உன்னை மகிமையாய் வைத்திருக்கிறார். பிசாசு உன்னை பார்க்கும்போது என்ன தெரியும் தெரியுமா? இப்ப நான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. ஆனா பிசாசு உன்னை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியுடைய முத்திரை அவனுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவியானவராலே நம்ம முத்திரை பெற பெற்றிருக்கிறோம். அப்போ அவன் சொல்றா சிம்சோன் கடைசி நேரத்துல கூட வாசிச்சு பாருங்களேன். நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 27, 28 வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சீக்கிரம். நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 27, 28, 30 வரைக்கும் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27 இருந்து வாசிங்க. வாசிங்களா? யோசுவாக்கு அப்புறம் பின்பு சிம்சோன் தனக்கு நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க கொஞ்சம். தேவ பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்ல, கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் அவனை நல்ல மகிமையா நடத்தினார். சிம்சோன் தான் யாருங்க? நம்ம ஞாபகம் வரும். அவனை போல ஒரு பலசாலி பராக்கிரமசாலி இல்ல. ஆனா தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமை அசட்டை பண்றான். நிறைய பேர் நமக்கு அப்படிதான். கர்த்தர் நிறைய தாளத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். நிறைய வித்தியாசமான காரியத்தை நமக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். இன்னமும் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம உணர்வு இல்லாத இருதயம் விழுவடைந்ததுனால, தேவனை அசட்டை பண்றதுனால நிறைய பேருக்கு நம்முடைய மகிமை போனதே தெரியல. ஏதோ இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, தெரு வச்சு செக் பண்ணிங்க. சுகர் அதிகமா என்ன பண்ணும்? பிளட் போய் செக் பண்ணுவோம். அப்ப தேவ சமுத்திரம் கூட உட்கார்ந்து உபவாசித்து செக் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னோட கூட இருக்கிறீரா, இல்ல நான் செய்த காரியத்தின் நிமித்தமாக, நான் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஒருவேளை என்னை விட்டு தூரம் போயிருக்கிறீரான்னு செக் பண்ணீங்க. சிம்சோன் அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருந்தான். பார்த்தார் ஆண்டவர், சைலண்டா போயிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனாலும் கடைசி நேரத்துல கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. வேடிக்கை பொருளா மாறிட்டேன். பெரிய பலசாலியான ஒரு மனுஷன் கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கையான காரியம் ஆகி போச்சு. வேடிக்கை ஆயிட்டான். வேடிக்கை ஆயிட்டு கடைசி நேரத்தில் கேட்கிறான், ஆண்டவரே ஒரு விசை பலப்படுத்தப்பா, ஒரு விசை பலப்படுத்த கேளுங்க, என்னை மன்னியோ. தேவ சொல்ல ஜெபிக்கணும். ராபோது மட்டும் பாடும், இயேசுவே என் தெய்வமே என் மேல். அவர் மனது இருக்கிற தேவன் தான். அவர் மேல அன்பு செஞ்சுன்னா உனக்கு 1000 தலைமுறைக்கு இறங்க செய்வாங்க. வேத சொல்லுகிறது வாசிங்க. கர்த்தர் சொல்ல அப்புறம் நீ இந்த சம்பவத்தை முடிச்சிடுற. அதுக்கப்புறம் கர்த்தரோட பலப்படுத்தினாரா இல்லையா? பலப்படுத்தினாரா இல்லையா? அவன் உயிரோடு இந்த நாளை விட அவன் சாகும் போது கொண்டவன் அதிகம். அப்போ கர்த்தர் உள்ள பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. நாம அவர் மேல அன்பா இருக்கிறோமா? அல்லேலூயா. தயவு செய்து நாம அவர் மேல அன்பா இருக்கிறோமா? நம்மளுக்கு வந்து சும்மா பேரு தான் திட்டுன தவிர அவங்க மேல என்ன இல்லை? அன்பு இல்லையா? கோபம் இல்லை, அன்பு இருக்கு. நைட் கூட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே 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 சொல்லி. ஆனா அன்பை என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, தாவீது புரிஞ்சுனாதான் சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்களேன் அந்த காரியம். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனை 1000 தலைமுறைக்கு நல்ல சொல்லுவோமா? நேற்று ஒரு இது படிச்சேன். தமிழ்ல மட்டும்தான் 1000 தலைமுறைக்கு பேர் முடிச்சான். தெரியுமா உங்களுக்கு? பாட்டன் பாட்டி இல்லையா? அது ஒரு தலைமுறை. அப்புறம் பூட்டன் பூட்டி எல்லாம் போயினே இருக்குது.
கடைசியில் பரம்பரைன்னு அதான் 1000 தலைமுறைக்கு தமிழ் இருக்குது. அதனால கவலைப்படாது, 1000 தலைமுறைக்கு நம்ம கர்த்தர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்ப தெரியுமா? அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர்ல அன்பு கூறும்போது, அவர் மேல அன்பா இருக்கணும். பவுல் சொல்றார் 8:36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாரும் பிரிக்க முடியாது. ஆண்டவர் மேல அன்பு வைத்தா என்னென்ன செய்யறாரு இப்பதான் வரப்போற பிரசங்கத்துக்கு. இதுக்கு அரவணைஷன் அன்பு கூர்ந்தா என்ன பண்ணுவான்னு பார்த்தா, என் கர்த்தாவை ஏற்காரு, என் பிறனாகிய கர்த்தாவை உண்மையில் அன்பு கூர்ந்துங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. உங்க மேல ஒரு அன்புள்ள தேவனா இருக்கிறார். உங்க சந்ததி அவர் ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். உங்க மேல இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்க பிள்ளைங்களுக்கு நடக்கும். நான் சொல்ல புரியுதுங்களா? நீங்க நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா, நல்ல வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க என்ன செய்யும்? அதே போல எங்க போன நான் ஒரு இடத்துல ஒரு போட்டோல பார்த்தேன். அப்பா முட்டி போட்டு என்ன செய்யறாரு? அப்பா முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிறாரு. அந்த குழந்தைய முட்டி போட்டு என்ன செய்யுது? பக்கத்துல ஜெபம் பண்ணுது. அப்பா சிகரெட் குடிச்சுட்டு புள்ள என்ன பண்ணுவோம்? பேப்பர்ல சுத்தி அது வாங்கிட்டு. நான் சொல்றது புரியுதா புரியல தெரியல. நாம என்ன செய்கிறோமோ அது குழந்தைகளை பிரதிபலிக்கும். இன்னைக்கு ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ண உட்காருங்க. இனி ஜெப நேரம் அதிகமாகட்டும். இனி வேத வசனம் அதிகமாகட்டும். இனி கர்த்தருக்காக படுகிற, உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், உலகத்துக்காக பிரயாசப்பட்டது போதும். தேவ சம இயேசு வர போறாரு. நேற்று பாத்தீங்களா? முந்தா நாளே மியான்மர்லயோ பிலிப்பைன்ஸ்லயோ பாத்தீங்களா? ஒரு செகண்ட்ல சரிந்து அப்படியே எல்லாம் கொட்டுது. நீச்சல் தொட்டில இருந்து தண்ணி வெளியே ஊத்துது. நல்லா ஒரு தப்பிச்சு படுத்துக்கிறது. இல்லைன்னா அப்படியே தண்ணியோட ஊத்திட்டு விழ வேண்டியதுதான். பயங்கரமான அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அமெரிக்காவில் சில இடங்களில் காடுகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தேசம்லாம் இன்னைக்கு சமாதானம் இல்லாத நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. இயேசு மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் தான் சொல்றாரு, சங்கீதக்காரன் தாவீது, என் பிறனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் யாரா இருக்கிறார்? முதல்ல என் கண்மலையா இருக்கிறார். அல்லேலூயா. கண்மலைனா யார் தெரியுமா? கண்மலைனா தெரியுமா? இந்த புலி முசல் தெரியுங்களா? எங்க போய் கூடு கட்டு தெரியுமா? கண்மலையில தான் போய் கூடு கட்டும். சின்ன பிராணி தான், ஆனா எங்க கட்டும்? கண்மலையில. இந்த பறவை கழுகு எங்க இருக்க கூட்ட கண்மலையில தான் கட்டும். சாதாரண ஒரு மரத்தில் ஏறுறதுல எங்க கழுகு கூட்ட நீங்க பார்த்துட முடியுமா? எங்க பாருங்க அது ஃப்ளைட்டை விட மேல போய் பறக்கும். ஆக்சிடென்ட் எல்லா இடத்துல பறந்துங்க கழுகு. அப்ப கழுக போல ஆண்டவர் என்ன செய்வாராம்? உங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாரு, கர்த்தர் என் கண்மலையும். அவர் கண்மலைனா என்ன தெரியுமா? உன்னை கண்மலையில் வெடிப்பில் வைத்து உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், இயேசப்பா மேல அன்பா இருக்கணும். அதான் யோவானை பார்த்து கேட்கிறார், மன்னிக்கணும், பேதுரு பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ மேல் அன்பா இருக்கிறாயா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறார். அவருக்கு ரொம்ப வேதனை. சும்மா நம்ம அன்பு கூறுறோமா? நம்ம உண்மையில அன்பு கூறுறோமா தான் தீமையை விருந்துருவோம். உண்மையா அன்பு கூறுவதா தேவ சமூகத்தை கேட்டா வந்துருவோம். உண்மையா அன்பு கூறுதா கர்த்தர் கொடுத்து கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் பாருங்க, அவர் மேல அன்பு கூர்ந்தார். நான் சில நேரங்களை பார்ப்பேன், சிலர் காணிக்கை கொடுக்கும்போது பார்ப்பேன். நான் ஓப்பனாக சொல்றேன், உங்கள்கிட்ட சொல்ல வரேன். புது நோட்டா கொடுப்பாங்க. எது? புது நோட்டா இருக்கும். அப்படியே பல 2-3 பேர் கொடுக்குறாங்க, பார்த்துருக்கேன். புதுசா நான் யோசிச்சு அவன் அச்சு தெரியல, புதுசா கொடுப்பாங்க. போன வாரம் காணிக்கை விட்டு எடுத்து ஒரு 10 ரூபாய் எங்கேயுமே செல்ல, ரிசர்வ் பேங்க் தான் போய் சொல்ல போகுது. எங்கேயுமே திருப்பி கொடுத்துறாங்க என்கிட்ட. இந்தாங்க ஐயா, இல்லை ஐயா காசு கொடுக்கணும் பரவாயில்ல, நாளைக்கு கூட தயவுசெய்து நோட்டு எடுத்து போட்டேன். நினச்சிக்கினேன் நம்ம ஜனங்களுக்கு ஆடணும் எவ்வளோ அன்பு பார்க்கலாம். எதுக்கும் யூஸ்ஃபுல்லாக நோட்டு பாஸ்புக் போட்டவங்க ஆண்டவர் போட்டு நல்லா போட்டுக்கிறீங்க. இந்த கார்டாக தயவுசெய்து பண்ணாதீங்க. ஆண்டவர் கொடுக்கும்போது ஸ்பெஷலாக கொடுக்கணும். இந்த ஸ்பெஷலாக கத்தர் கவனிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 10 ரூபாவிலேயே உங்கள் புத்தி செஞ்சு போச்சு. எதுக்கும் யூஸ். நான் போய் 10 தடவை போய் மாற்றி பார்த்து கடைசியில் எப்படி மாற்றி எனக்கே தெரியல. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, உங்கள்கிட்ட மனசை விட்டு பேசுகிறேன். தேவ சமூகத்தில் எது ஃபர்ஸ்ட்டோ அதை ஆண்டவர் கொடுத்து பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஸ்டாண்ட் அவனுக்கு கொடுப்பார். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டை கொடுத்தா பெஸ்ட் ஸ்டாண்டை கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா?
ஆமா, தேவனுக்காக நீங்க வைராக்கம் பாராட்டுங்க, தேவனுக்காக நேரத்தை கொடுங்க, தேவனுக்காக நீங்க செலவு பண்ணுங்க, தேவனுக்காக நீங்க செய்து பாருங்க. கர்த்தருக்காக அவர் செய்வதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்திடுவார். ஆமென். அப்ப என்ன சொல்றாருன்னா, கன்மலையின் மேலே இருக்கிறார். கன்மலை கர்த்தர். அதனால்தான் தாவீது பாருங்க, நிறைய நேரத்துல அவனை எத்தனையோ பேர் போராடி கர்த்தருக்கு சொல்ல அழிக்கும்படியா வந்தாங்க. தாவீதை எப்படியா சாவடிச்சின, தாவீதை சவுல் எப்படி என்னமா பண்ணி பார்த்தார். தாவீது எங்கெல்லாம் போறாங்க, சவுல் பின்தொடர்ந்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு நாளும் சத்துருவின் கையில தாவீதை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. ஏன்னா கர்த்தர் மேல ரொம்ப அன்புள்ளவனும். அல்லேலூயா சொல்லுவோமா? பாடத்தை பிடிச்சது அன்பு கூறுவே. நீங்க பாடுறது வந்து நைட்டு 12 மணிக்கு பாடுற வேண்டும். அல்லேலூயா. உற்சாகமா பாடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடும்போது கன்மலையானவரே, உற்சாகமா கைத்தறி பேசுறாங்க. என்னை காக்கும் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சத்தமா ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. கையை பாடுங்க, நல்லா உற்சாகமா. இப்படி பாடு கூட கூட்டம் ஆச்சு நிறைய பேர். ஆண்டவரே திட்டார் சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் என்ன அர்த்தம்னா, நிழல்ல பாதுகாக்கிறா. அவர் செட்டையில செட்டனை எவ்வளவு பேர் சொல்லுங்க, ஆண்டவர் யோசனை பண்ணுறீங்க. வானம் எனக்கு, பூமி எனக்கு, அப்ப எவ்வளவு பெருசா இருப்பாரு. அதான் சொல்றாரு சங்கீதக்காரன். என்ன சொல்றாரு? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய. ஆமா, அந்த சக்தி அப்படி விரிச்சாருன்னா அந்த நிழலுக்குள்ள நீ போயிட்டீங்கன்னா உன்னை எதுவுமே அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அவர் தான் வேற ஒன்றும் பண்ணாது. அவர் மேல அன்பு கூறு. எது அன்பு கூறுங்கன்னா உன்னை முதல்ல கண்மலையில கொண்டு போய் விடுவார். உன் கண்மலையின் மேல் கால்களை நிறுத்தி உன்னை உறுதியாக்கி உன் அடியை பலப்படுத்தி சத்துருக்களுக்கு விரோதமாய் உன்னை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எப்போ 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 சொன்னேன், அன்பு கூறணுங்க. அவன் மேல அன்பு கூறணும். அப்படிதான் என்ன அர்த்தம்னா, எப்படி அவர் அன்பு கூர்ந்தார் நம்ம மேல? 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எவ்வளவாய்? இவ்வளவாய் எவ்வளவாய்? எவ்வளவு? அவரே கொடுத்துட்டார். ஆமென். அவரே கொடுத்துட்டார். வேற ஒன்றுமே கிடையாது. எதை கொடுக்குன்னு தெரியல, நானே எங்கேயே கொடுத்துட்டேன். அப்ப என்ன அர்த்தம்னா, முதல்ல கண்மலையின் மேல வைக்கிறாரு. ரெண்டாவது கோட்டையா இருக்கிறாரு. அவனுக்கு கோட்டைனா எப்படி? சீக்கிரமா யாருன்னா உள்ள நுழைஞ்சிட முடியுமா? அல்லேலூயா.
கோட்டைனா ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி அர்த்தம். சுற்றி அகழி வெட்டிடுவாங்க. வேலூர் போய் பார்த்துருக்கீங்களா? வேலூர் நம்ம கோட்டை தெரியுமா? சென்ட் ஜார்ஜ் கோட்டை பார்த்துருக்கீங்களா? தலைமை செயலர் யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க? செக்ரட்டரி பார்த்துருக்கீங்களா? அதை சுற்றி என்ன இருக்கும்? அகழி இருக்கும். அந்த நாட்டில் வேலூர் கோட்டை போய் பார்த்தேன். சுற்றி பெரிய அகழி. ஏங்க அந்த பல்லவன் சொன்னா அதில் முதலெல்லாம் போட்டுருவாங்க, யாரும் வரவே கூடாது, வந்தாங்கன்னா முதல்ல காலி பண்ணுறோம். அப்ப என்னன்னா கோட்டை என்னன்னா சாதாரண அந்த நாட்களில் கட்ட கோட்டை இன்னும் நிறைய இருக்குது, இடிக்க முடியல கோட்டைகளை. அப்ப என்னன்னா ஆண்டவர் வந்து முதலாவது அன்பு கூறுங்கன்னா உன்னை கண்மலையின் உயரத்தில் வைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது சரி உனக்கு கோட்டையா அவர் மாறினார். கோட்டைனா கோட்டைக்குள்ள நீ உள்ள போயிட்டேன்னா உன்னை யாரும் நெருங்க முடியாதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஜஸ்ட் ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தா என்னென்ன காரியம் பண்றாரு பாருங்களேன். இல்ல முதல்ல என்ன பண்றாரு? கண்மலை மேல வைக்கிற. ரெண்டாவது கோட்டையா இருக்கிற. தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்தில் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயரா இருக்கிறார். அதான் சொல்ற வெண்கல அலங்கமா உன்னை மாற்றினார் ஆண்டவர். அந்த கோட்டைக்குள்ள யாரும் நுழையாதபடிக்கு. எந்த கோட்டை? வெட்மன்ஸ் எப்பாரு ஞாபகம் வருதா? ரத்த கோட்டை. ரத்த கோட்டைக்குள்ளே அது என்ன பிசாசுல தான் பாடுறோம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்தே விட்டேன். அது ஆடும் பிசாசு. நீங்க நுழைஞ்சுங்க கோட்டைக்குள்ள. அல்லேலூயா. ஏசப்பாவுடைய கோட்டைக்குள்ள நுழைஞ்சா அந்த கோட்டைக்குள்ள வர்றதுக்கு யாராலோ முடியாது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் தான் சொல்றார், ரத்த கோட்டைக்குள்ள நான் என்ன செஞ்சிட்டேன்? ரத்த கோட்டைக்குள்ள வைத்து உன்னை பாதுகாக்கிற தேவன். ஜஸ்ட் அன்பு கூர்ந்தா போதும். என்னப்பா ஏசப்பா, நீங்க சும்மா தனியா இருக்கும்போது ஃப்ரீயா பேசுங்க. யாரும் பைத்தியம் சொன்னா பரவாயில்ல, யாராட்டையும் பேசி கிடக்கிறோம். ஏசப்பாட்ட பேசி பாருங்க. தனியா இருக்கும்போது சர்ச்சில் கூட உள்ள வந்துட்டு பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னு பேசுங்க? அப்பான்னு தான் கூப்பிட ஆசை, அம்மானு கூப்பிட ஆசை, தாத்தானு கூப்பிட ஆசை, மாமானு கூப்பிட ஆசை. கூப்பிடுங்க, தப்பே கிடையாது. உங்களை அன்பு கூறுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. இல்லையா சொல்லுவோமா? நம்ம தான் யாருமே கூப்பிடுறது. அப்புறம் எங்க அவரை கூப்பிடுவோம். இன்னைக்கு இயேசுவை கூப்பிட்டு பாருங்க, அன்பு செலுத்தி பாருங்க. முதலாவது என்ன செய்ய போறோம்னா கண்மலை மேல் வைக்க போறாரு. இரண்டாவது கோட்டைக்குள்ள, ரத்த கோட்டைக்குள்ள இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் உதவி செய்வான். இனியும் உதவி செய்ய போற. கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாப்புனா என்ன தெரியுமா? உங்க குடும்பமே பாதுகாப்பா மாற போகுது. உலகமே அழிஞ்சாலும் யாரும் குடும்பத்தை பாதுகாத்தார் கர்த்தர். யார் குடும்பத்தை பாதுகாத்தாரு? நோவாவின் பேரை எப்படி இருந்துச்சு? தண்ணீர்ல மிதச்சு போச்சு. யாரும் உள்ள நுழையவே முடியல. கர்த்தரே அடைச்சிட்டார். என்ன அந்த கதவெல்லாம் இனி கர்த்தர் அடைத்து உன் குடும்பத்தை பாதுகாக்க போறார். உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க போறார். உன் குடும்பத்தை கர்த்தர் செழிக்க செய்ய போகிறார். கர்த்தர் அன்பு கர்த்தர்கள் பயந்ததுனால குடும்பத்தை செழிக்க பண்ணார். யார் கூட செழிக்க பண்ணாரு? டக்கு சொல்லுவாங்க. மருத்துவச்சின் குடும்பத்தை கர்த்தர் செழிக்க பண்ணாரா? கர்த்தருக்கு பயந்தாங்க. யாரு? எந்த சம்பவம் சொல்லுவாங்க? வெரி குட். மோசே என்ன செஞ்சாங்க? எபிரே ஸ்திரீகள் பிள்ளை பிறக்கும் போது ஆண் பிள்ளை பிறந்தா என்ன செய்யுங்க? என்கிட்ட வந்து கொன்று போட்டுன்னு சொல்லிட்டா ராஜா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுக்கு பயந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்ததுனால கர்த்தர் அவர் குடும்பங்களை தழைக்க செய்தார். இது பைபிள். அப்ப பயந்தாலே தழைக்க செய்கிற ஆண்டவர். அவர் மேல அன்பு கூர்ந்து வச்சுங்களேன், என்ன பண்ணுவாரு? ஆண்டவரே ஐ லவ் யூ அப்படி சொல்லுங்க. நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன். ஆண்டவரே உங்களை நான் காதலிக்கிறேன். யார் யாரையோ காதலிக்கிறத விட்டு இயேசுவை காதலிச்சு பாருங்க. அற்புதங்களை செய்த தேவன் அவர். அல்லேலூயா. கடல் மீது நடந்த தேவன் கடும் புயலை அடைக்கினார். குடும்பத்தில் இருக்கிற புயல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப என்ன அவர் கோட்டையா இருக்கிறாரு. அடுத்தது ரட்சகர். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் தான். நான் அடிக்கடி எழுதுவேன். பிரைஸ் தி லார்ட் போட்டு கீழே பேசுவேன். ஜீசஸ் மை சேவியர். என்னது? ஜீசஸ் மை சேவியர். யாரு? ரட்சிக்கிறவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவதாக. மத்தேயு 1:20 வாசிங்க. 20:21 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. நான் முடிச்சிடறேன். அவ்வளவுதான். இது 5 நிமிஷம் முடிச்சிடறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள்.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றார். வெளியே சொல்லுவோமா? இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். நான் வெளியே யாரா பேசியிருந்தா கை தட்டி படந்துருக்கும். சாரி, எழுத வேணாம். யாரோ ஒருத்தர் பேசிட்டாருன்னா உடனே விசில் அடிக்குது, பறக்குது, பச்சுக்காக பேசுறாரு. இதுல என்ன வசனம் தெரியுமா? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது பாவங்களை எல்லாம் நீக்கி அவர்களை ரட்சிக்கிற தேவன். பாவியாக இருந்த நம்மை என்ன செய்யறார் ஆண்டவர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வார்த்தைகளை விசுவாசிக்கும் போதாக அற்புதம் நடக்கும். பாடல் பேசுங்க. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, ஓராயிரம் ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழப் போகும். உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். போதும். ஹல்லேலூயா. 100 ஆண்டு காலம் வாழ்ந்தா கூட ஒரே ஒரு நாள் இங்க வந்துட்டீங்கன்னா போதுங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு வரி ஒரு கல்லுக்குள் தேரையை பார்த்துருக்கீங்க. கல்லுக்குள்ள தேரை பார்த்துருப்பீங்களா? அதுக்கு எப்படி சாப்பாடு வருது? டெய்லி யாராவது கொடுத்து போறாங்களா? அதையும் பாதுகாக்கிற தேவன் இன்னைக்கு பாதுகாக்க போறாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ என் பிறனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன். அப்படி அன்பு கூர்ந்தா எங்க வைப்பாரு? அவர்தான் கண்மலையா இருக்கிறார். அடிச்ச போது தண்ணி கொடுக்குற தெய்வம் ஒரு தெய்வம் அவர் தான். ஹல்லேலூயா. அடிச்ச பேர் கூட பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று உலக ஜனங்க உணர்றாங்க, நாம உணர மாட்டேங்கிறாங்க. அடிக்கிற நேரத்துல கூட என்ன ஒரு தெய்வம், எவ்வளவு பாசமான ஒரு தேவன் அவர். அடிக்கும் போது கூட பிதாவே இவர்களை செய்திருந்தே தெரியலப்பா, நான் தான் தேவன், நான் தான் உருவாக்குன்னு தெரியாம என்னையே அடிச்சிருக்கிறாங்க. நீ நிறைய பேர் அப்படிதான் அவர் சிலுவையில் அறையும். பவுல் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி கலாத்தியர் 2:20 டக்கு டக்குன்னு வாசிக்கணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், 1000 பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அவரை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்த தெய்வத்தை விசுவாசிக்கிறபடினால இன்றைக்கு என்னை கர்த்தர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அது முதல்ல யாரு? கண்மலையா இருக்கிறாரு. இரண்டாவது கோட்டையா இருக்கிறாரு. மூணாவது பாவங்களை மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறார். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை விலக்கி அழிவுக்கு விலக்கி மீட்டி உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சூட்டி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மாதிரி அன்புள்ள தெய்வம் வேற யாரும் கிடையாதுங்க. இந்த தெய்வத்தை பார்க்க வர மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன போயிருக்கீங்க? எவ்வளோ அருமையான மகிமையான காரியங்களை அவர் செய்யற மகிமை உள்ள பிள்ளையா கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஏசாயா 60:1-2 மட்டும் வாசிங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 60:1-2 மட்டும் வாசிங்க, முடிச்சிடுறேன். பிரைஸ் எல்லாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவர் மகிமை உன்மேல் காணப்படும். இன்னைக்கு அவர் மேல அன்பு கூர்ந்து உங்களை ஒப்பு கொடுத்தேன்னா அவர் மகிமை உன் மேல வரப்படும். அந்த மகிமை ஜனங்க பார்க்க போறாங்க. பழங்கள் எல்லாம் என்ன செய்ய போகுது? மேடா மாற போகுது. குன்றுகள் எல்லாம் தகர்ந்து கர்த்தருக்கு பாதையா மாற போகிறது. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி ஒரு பெரிய பாதையை கர்த்தர் உண்டாக்க போகிறார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். அவர் பாதை உனக்கு உண்டாக்க போகிறார். உனக்கு பெரிய பாதை உண்டாக போகிறது. உனக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி சாம்பலாக்கும்படியாய். இதுவரைக்கும் யாரும் நீ அன்பு கூர்ந்தே தெரியாது. இன்னைக்கு சொல்லி ஏசப்பாவுக்கு மேல அன்பு கூறுகிறேன். உண்மையின் அன்புள்ள தெய்வமே, நான் எனக்கு உண்மையில அன்பா இருக்கிறப்பா. வாழ்வு சாவு வல்ல தூதர்களோ பசியோ நிர்வாணமோ வியாபாரமோ துன்பமோ மரணமோ நாசமோசமோ பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? விசுவாசியா சொல்லுங்க, என்னை யாரும் பிரிக்க முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்ல போறேன். திரும்பி நான் பார்க்க போறதுங்க. எத்தனை பேர் திரும்பி பார்க்க போறோம்? இல்லையா சொல்லுங்க. எங்க தெரியுமே தெரியல. எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணா கூட மாற மாட்டேங்குது. இவ்வளவு தூரம் சீனுக்கு மாமியோட சொல்லிட்டு யாரெல்லாம் திரும்பி பார்க்க போறீங்கன்னா அலையிலியா போய்கிட்டு அந்த பிசாசுக்கு பின்னாடி அலையிலியா அலையிலியா எங்க சொல்றேன்னு தெரியல. அலையிலியா சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன், சின்சியரா சொல்றேன். அப்போ அப்ப இங்க இல்ல, இந்த ஸ்பாட்ல நீங்க இல்ல. எங்கேயோ இடத்த சுத்தி நிக்கிறீங்க. எங்கேயோ யாருக்கிட்ட சுத்தி நிக்கிறீங்க. I have decided to follow Jesus. இயேசு என்ன செய்யுங்க? ஃபாலோ பண்ணுங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன். இது யாரு ஃபாலோ பண்ண போறேன்? இயேசுவை நான் ஃபாலோ பண்ண போறேன். அவரை ஃபாலோ பண்ணினா அந்த பாதையெல்லாம் சரியா உங்களுக்கு மாறும். உன் வனாந்திரம் செழிப்பா மாறும். உன் தடைகள் நீக்கப்படும். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அடுத்த மாசம் சாட்சியோட பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை நம்புகிறேன். அவர்தான் என் கண்மலை, அவர்தான் என் கோட்டை, அவர்தான் என் ரட்சகர். இந்த மூணு போதும் இல்லையா? ஆண்டு பேசின வார்த்தையில கனவெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரே ஒரு வரி மட்டும் பாடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வருகின்ற
பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குமாரனாகிய இயேசு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சகோதரா